Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote Online Happy Shopping, BuyMote E-Commerce Private Limited. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, ஓடி ஒளிந்து கொண்டால் எந்த விதமான வெற்றியும் தேடி வராது. எந்த தொழிலானாலும் எந்த வேலையானாலும் நேர்மையுடன் இருந்தால் ஒரு நாள் வெற்றி நம்மை தேடி வரும். சிலர் எப்போதும் சவால்களை கண்டு ஓடி ஒளிந்து கொள்வதே பழக்கமாக கொண்டிருப்பார்கள். இதற்கு காரணம், சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் அவர்களை சவால்களை நோக்கி அணுகவிடாமல் சாக்கு போக்கு சொல்லி சமாளித்த விதம்தான். எந்த ஒரு தோல்வியான சூழ்நிலையும் சமாளிக்கும் விதங்களையும் ஏற்கக்கூடிய விளக்கங்களாகவே வைத்திருப்பார்கள் அந்த பெற்றோர்கள். உதாரணமாக, இளவயதில் மற்றவர்களுடன் விளையாடுவதில் முரண்பாடுகள் ஏற்பட்டால் உடனே மற்ற குழந்தைகளை தான் அந்த பெற்றோர்கள் குறை கூறுவர். தன் பிள்ளையின் தவறு என்ன, அதில் அடிப்படை பிரச்சனை என்ன என்று பார்க்க மாட்டார்கள். அதேபோல, வகுப்பில் குறைவான மதிப்பெண் எடுத்தால் கற்றுத்தந்த ஆசிரியர் சரியில்லை என்பார்கள். தவிர தன் மகனோ மகளோ சரியாக படிக்கவில்லை என்பதை உணர மாட்டார்கள். கல்வி கற்ற பின் பணியில் சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் பணியில் இருந்து நீக்கப்பட்டாலும், நீ என்னப்பா செய்யல, உன் முதலாளி சரியில்லை என்றுதான் மகனுக்கு ஒத்து ஓதுவார்கள். இதுதான் ஓடி ஒளியும் வித்தை. ஆனால் இந்த வித்தை விளையாட்டை வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் விளையாடினால் என்ன ஆகும்? வெற்றி ஓடிப்போய் தோல்விதான் தேடி வரும். வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்லவே. அனைவருக்கும் உண்டான பொது வாழ்க்கையில் சவால்கள் இருப்பது போலவே நமக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, ஏன் நம் வாழ்க்கையை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடாது? இந்த சமாளிப்பு வேலையெல்லாம் எத்தனை காலத்திற்கு? ஒரு கட்டத்தில் சிந்தித்தால் அதன் பின் வெற்றி தானாக தேடி வரும். ஒரு காட்டில் 2 முயல்கள் வசித்தன. வழக்கம்போல் அந்த காட்டில் நரி ஒன்று அந்த முயல்களை வேட்டையாடுவதற்காக வந்தது. முயல்கள் அந்த நரியின் கண்கள் படாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த முயலுக்கு அடுத்து எங்கே ஓடுவது என்றே தெரியவில்லை. அதில் ஒரு புத்திசாலி முயல் தன்னுடன் வந்த முயலை பார்த்து, நாம் ஏன் ஓட வேண்டும்? திரும்பி நின்று அந்த எதிரியை ஏதேனும் தந்திரம் மூலம் நாம் ஏன் தோற்கடிக்க கூடாது? கொஞ்சம் யோசனை பண்ணலாம் என்று கூறியதை மற்ற முயலும் ஏற்றுக்கொண்டது. அந்த நரியை தங்கள் தந்திரத்தின் மூலம் புறங்காட்டி ஓடவிட்டு தப்பித்தன. இப்போதுதான் அந்த முயலுக்கு தெரிந்தது, ஆபத்து வரும்போது ஓடி ஒளியாமல் எதிர்கொண்டு நின்று அறிவை வைத்து சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த முயல்கள் போல்தான் நம்மில் பெரும்பாலோர் இருக்கின்றோம். ஆபத்து என்று வரும்போது அதை எதிர்கொள்ள அச்சப்பட்டு அல்லது தயங்கி ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லி ஓடி ஒளிகிறோம். நாம் அடுத்த வீடியோ